ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு மை டெஸ்க். இந்த வீடியோ இதை பற்றி தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ளூரே, ஒரு லைக் கொஞ்சம் ஓல்டு ப்ளூரேன்னு சொல்லலாம். இந்த படம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவி இது. இது மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு 60 தடவையாவது நான் வந்து பார்த்துருப்பேன். டிவிடியும் வச்சுருக்கேன், அதே மாதிரி வந்து ப்ளூரேயும் இருக்குது. ஃபைல் வந்து நான் வந்து என்னோடய சிஸ்டமில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரெட்டு. லைக் ஒரு வைபாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைக் விஜய் படம் எல்லாமே வந்து ஒரு தனி வைப்பு தான். அதுவும் கொஞ்சம் பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிவகாசிலாம் வந்து என்னோடய பிளாக் பஸ்டர் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து லைட்டாக இந்த ட்ரேயை வந்து லைட்டாக கொஞ்சம் தூக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் அது க்ளோஸ் ஆகுறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தூக்கி பிடிச்சோன்னா அதுவாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பிடிக்கிறேன். யாரோ என்கிட்ட வந்து மெசேஜில் கேட்டிருந்தாங்க, ஏன் ப்ரோ அந்த மாதிரி கை வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறேன் இப்போது. இது பேசிக்காக நிறையா ப்ளூரே பிளேயர்ஸில் இந்த இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரே க்ளோசிங் இஷ்யூ. லைக் சோனி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வராமல் இருக்கணும். ஏன்னா நம்ம போன வீடியோ பேட்மேன் வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. ஸோ இது நமக்கு பேசிக்காக தெரியும். ஐங்கரன் இன்டர்நேஷ்னலோட இன்ட்ரோ வீடியோ இது. ஸோ போஸ்ட்போன் பண்ணியாச்சு, லைக் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டே. அப்படியே மூவி பிளேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆக்சுவலி டிஸ்க் மெனு ஓகே, இதில் வந்து மெனுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. ஒரே ஒரு குட்டி மெனு தான். இதில் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அன்கம்ப்ரஸ்ட் எல்பிசிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டால்பி டிஜிட்டல் 5.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்டைட்டில் இங்கிலீஷ் இல்லைன்னா நன். இவ்வளோ தாங்க இதில் மெனுவே, இவ்வளோ தான் இந்த இதில். இது வந்து ஒரிஜினல் இது தான், ரிப்டு தான். ஸோ நம்ம சீன்ஸில் போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சீனை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதுலாம் வந்து ப்ராப்பராக சரவுண்டில் கேட்குது. வாய்ஸ் பர்ஃபெக்டாக சென்டர்லேருந்து வருது. ஆடியோ என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ தமிழ் எல்பிசிஎம்மில் இருக்குது. இதோட ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிட்ரேட் பாருங்கள், கிட்டத்தட்ட 7 MB வரைக்கும் போகுது. இது வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ. ஆல்மோஸ்ட் வந்து 6912 kbps அப்படின்னா வந்து 7 MB வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ப்ளேபேக், குருவி படத்தோட வந்து ப்ளேபேக்கு. ஸோ ஓகேங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இன்னும் சில இன்டென்சிவான சீன்லாம் நல்லாயிருக்கும் இதில், கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். கிளாரிட்டி, பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துட்றாங்க டக்குன்னு. பேட்மேன் வீடியோவுக்கும் வந்து காப்பிரைட் கிளைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அதை அப்பில் தான் வச்சுருக்கேன். பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம ஒன்றும் அவ்வளோ இதில் வந்து மானிட்டைசேஷன் அது இதெல்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ணிட போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். பட் சேனல் வேணும்ல, அதனால் ஸ்ட்ரைக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இது வந்து இதுக்கு மேலே நான் வந்து இதை வந்து ப்ளே பண்ணல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. இன்னும் மறுபடியும் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய டிவிடிஸ் இருக்குது, அதை பற்றின ப்ளேபேக்கும் நான் போடுறேன். ஒரிஜினல் டிவிடி 9 எப்படி இருக்குன்ற ப்ளேபேக் வீடியோஸும் நான் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.